கடவுள் தீண்டாமையை பொறுத்துக் கொள்வாராயின் அவரை கடவுளாகவே நான் மதிக்க மாட்டேன் என்று திலகர் ஒரு தீர்மானத்தை ஆதரித்து பேசிய போது முழங்கினார். பண்டைய நாட்களில் பாப்பனர்களின் ஆதிக்க சூழ்ச்சியால் தான் தீண்டாமை வழக்கம் உருவாயிற்று என்பதை மறுக்க மாட்டேன் என்றும் அவர் கூறினார். தீண்டாமை ஒரு நோய், அதை அகற்றிட வேண்டும். அது ஒரு சமூக வழக்கமாக இருக்கிறது, அதை மாற்றிட வேண்டும் என்று கூறி திலகர் தன் பேச்சை முடித்தார். அன்றாட வாழ்வியல் நடப்புகளில் இனி தீண்டாமையை கடைபிடிக்க மாட்டோம் என்று உறுதி கூறும் கொள்கை அறிக்கையின் முதன்மையான தலைவர்கள் பலரும் கையொப்பமிட்டனர். இந்த அனைத்திந்திய தீண்டாமை எதிர்ப்பு அறிக்கை சிம்லா மாநாட்டில் இறுதியில் நிறைவேற்றப்பட்டது. ஆயினும் இந்த அறிக்கையில் திலகர் கையொப்பமிடவில்லை. அவருடைய ஆதரவாளர்களின் நெருக்குதல் காரணமாக அவர் கையொப்பமிடவில்லை என்று கூறப்பட்டது. இந்த மாநாட்டினை கர்ம வீரர் VR செண்டே ஏற்பாடு செய்திருந்தார். தீண்டப்படாதவர்களின் உயர்வினுக்காக சாதி இந்துக்கள் தொடங்கியுள்ள இயக்கத்தினை அம்பேத்கர் நம்பாமல் ஐயுற்று ஒதுங்கியிருந்தார். அதனால் அந்த மாநாட்டில் அவர் பங்கு பெறவில்லை. அடிப்படையிலேயே அதற்கு முரண்பட்டு நின்றார். நடப்புகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அளப்பரிய தன் ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தக்கூடிய சரியான வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்தார். முதலில் தான் காலூன்றி நிற்க ஒரு ஆதாரம் தேவைப்பட்டது. இதை அடைவதற்கு அவராகவே சம்பாதிப்பது என்பதை தவிர வேறு மாற்று வழியில்லை. வழக்கறிஞர் தொழில் அவர் கண்முன் வந்து நின்றது. சொந்த வாழ்க்கையை நடத்துவதற்கும் தன்பால் தன் மக்களை ஈர்ப்பதற்கும் வழக்கறிஞர் தொழில் உதவும் என கருதினார். ஆனால் லண்டனில் கிரேஸின் சட்ட கல்லூரியில் அவருடைய படிப்பு பாதியில் நின்றுவிட்டது. லண்டனில் தன் படிப்பை முடிக்க வேண்டும் என்ற அடங்காத விருப்பம் அவர் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இதை எப்படியும் அடைந்தே தீர்வது என்று தீர்மானித்தார். நல்லெண்ணம் கொண்ட ஒரு பார்சி நண்பர் வழியாக 2 மாணவர்களுக்கு பாடம் கற்றுத்தரும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. இருப்பு மற்றும் பங்கு மார்க்கெட் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு ஆலோசனை கூறும் வணிக நிறுவனம் ஒன்றையும் அதே நேரத்தில் தொடங்கினார். இது நல்ல வருவாயை வழங்க தொடங்கியது. ஆலோசனை கூறும் வணிக நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு தீண்டப்படாதவர் என்று வாடிக்கையாளர்களுக்கு விரைவில் தெரிந்துவிட்டது. எனவே இவர் அதையும் மூட வேண்டியதாயிற்று. அதன் பின் சில காலம் ஒரு பார்சிக்காரரின் கடித போக்குவரத்து மற்றும் கணக்கு எழுதும் வேலையை கவனித்து வந்தார். இந்நிலையிலும் மேலும் அறிவை பெருக்கிக் கொள்வது எங்கனம் என்று அவர் உள்ளம் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தது. இவ்வேளையில் பெர்ட்ரண்ட் ரசல் எழுதிய சமுதாயத்தை திருத்தியமைத்தல் என்ற நூலை பற்றிய திறனாய்வு கட்டுரையை இந்திய பொருளாதார சமூக இதழுக்காக எழுதினார். போர் பற்றிய புத்தகம் இது என்று குறிப்பிட்டுவிட்டு அறிவார்ந்த வேண்டுகோள் மூலமே போரை ஒழித்துவிட